ஆண்டவர் மத்தியிலே பிரசனமாக இருக்கிறார். மாதத்தினுடைய 11ஆம் தேதி இங்கே பாதுகாவலிலும் தண்ணீரிடம் நம்முடைய வரங்களை கொடுத்து நாம் செபிக்கிறோம். இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரை நோக்கி நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து செபிப்போம். கடவுள் தன்னை உணவாக கொடுத்து எப்பொழுதும் மூடு இருக்கிறார். அவர் அன்பு மிகுந்த பிரசனம் நம்மை சூழ்ந்திருக்கிற இந்த அருமையான வேளையிலே மாலை பொழுது நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருடைய பாத்திரம் கொடுப்போம். இந்த கடவுளை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று அன்றைக்கு வேண்டினார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு யார் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று செபித்தார்கள். ஆண்டவரை நாம் உற்று நோக்கி செபிப்போம். கண்ணீரோடு கவலையோடு வேண்டுதல்களோடு ஏராளமான தேவையோடு நாம் ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். இந்த கடவுளின்றி வேறு எதுவும் நம்ம வாழ்வில் நடப்பதில்லை என்பதை பார்க்கிறோம். கடவுள் தான் நம்முடைய அன்பு மிகுந்த பிரசன்னமாய், பாதுகாப்பாய், பராமரிப்பாய், நம்முடைய தேவைகளுடைய உச்சகட்டமாய் இருப்பதை நாம் இந்த வேளையிலே உணர்வோம். நிலம் முழுவதும் ஆண்டுடைய அன்பு மிகுந்த பிரசனம் சூழ்ந்திருக்கிறது. நன்றி சொல்வோம். இந்த வாழ்க்கைக்காய் நன்றி என்று சொல்வோம். இந்த நேரத்திற்காய் நன்றி சொல்வோம். அவருடைய பிரசனம் முழுவதுமாய் சூழ்ந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆசீர்வாதங்களை முழுவதுமாய் நிரப்ப வேண்டும். இதோ இந்த இடத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும். யாரிடம் சொல்ல முடியாத கண்ணீர்கள் கவலையோடு ஒரு சிலர் நாம் இங்கே இருக்கிறோம். கடவுள் அற்புதமாக நம்மை பல்வேறு தீமைகளில் இருந்து காப்பாற்றி மிக அற்புதமான வாழ்க்கையை கொடுத்திருப்பதை உணர்வோம். இந்த வேளையிலே ஆண்டவரை உற்சோக்கி ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா என்ற பாடலை பாடுவோம். அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொண்டு ஆசீர்வாதங்களை தர வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி நன்றி சொல்லுவோம். Thank you Jesus for all the gifts that you are doing to us. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்துள்ள எல்லா நன்மைக்கும் நன்றி. உங்களுடைய பிரசன்னத்திற்காக அன்பிற்காக ஆசீர்வாதத்தில் நன்றி சொல்லுவோம். அவரை சூழ்ந்து கொண்டு ஆசீர்வதித்து ஜெபிப்போம்.
மகதலா மரியா ஓடி சென்ற ஆண்டவரை தேடுகிறார் என்று வாழ்வினுடைய மையம் கடவுளாக இருக்க வேண்டும். என் வாழ்வினுடைய துவக்கம் கடவுளாக இருக்க வேண்டும். என் வாழ்வினுடைய ஒட்டுமொத்த உருவமாய் கடவுள் இருக்க வேண்டும். அவருடைய அன்பிற்காய், அவருடைய ஆசீர்வாதத்திற்காய் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுகிற அற்புதமான குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிற மனநிலை, ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிற மனநிலை, அதிகாலையை காண செய்கிற ஆண்டவரை ஆராதிக்கிற மனநிலை நமக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த வரிகளை பாடி நாம் ஜெபிப்போம். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். எல்லோரும் பாடி ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் ஆர்வமுடன் நாடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். எல்லோரும் பாடி ஜெபிப்போம். சம்பாதிக்க ஓடுகிறோம், நேரத்தை பல்வேறு விஷயங்களுக்கு கொடுக்கிறோம். கடவுள் தான் நம் வாழ்வினுடைய உச்சக்கட்ட மையம். கடவுளை நாம் இன்னும் அறிய வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடல் சொல்வதை போல ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக காரியங்களில் அக்கறையோடு இருக்கிறோம். உலக நாட்டம் நம்மை சுற்றி பிணைத்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தான் நம் வாழ்வினுடைய உச்சகட்டமான அன்பு என்பதை நாம் உணர்வோம். இன்னும் நம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக காரியங்களிலிருந்து விடுபட வேண்டும். ஆண்டவருடைய அன்பு ஒன்றே நமக்கு போதும் என்கிற ஆழமான வரிகளை நமக்கு நினைவுபடுத்துகிற இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பாடிப்போம். உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா. நன்றி ஆண்டவரே, பேருக்காக நன்றி. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவரே, எங்களுக்கு எல்லோரும் ஆசீர்வாதத்தால் நிரப்பும் ஆண்டவரே. எல்லா தேவைகளுடைய கருவிலும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எங்களுக்கு போதுமையா. ஆண்டவரை தேடுகிற, ஆண்டவரை எழுதி கொள்கிற மனதில் நமக்கு வேண்டும். கடவுள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆற்றல் வாய்ந்த கடவுளாக இருக்கிறார். மனித அறிவுக்கு சில வேளைகளில் எட்டுவதில்லை. சில சூழல்கள் நம்மை புரட்டி போடும். ஆண்டவர் அன்பு மிகுந்த அற்புதமான காரியங்கள் வாழ்வில் செய்வார். கடவுளை நாம் நம்பி ஆண்டவருடைய அதிகமான சக்தியை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள்
கடவுளை எல்லா சக்தியையும் பெற்றவராய் நாம் பார்க்கிறோம். இன்னும் அவர் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் ஒரு அருகில் செல்ல வேண்டும். மகனே மகளே அருகில் வா என்று ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் காத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். என்பவர்களே, ஆண்டவரை தேடி வருகிறவர்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் உண்டு என்பதை பார்க்கிறோம். பார்வையற்ற பர்த்திலேமியோ ஆண்டவர் இந்த பக்கமாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு நாசரேத்து இயேசுவின் மீது மனமிரங்கும் என்று அருகில் வந்தார், பார்வை பெற்றுக் கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். நூற்று தலைவன் தன் மகன் மறித்து போகிற நோயில் இருக்கிறது, ஆண்டவரே மகனை மீண்டும் எனக்கு கொடு என்று ஆண்டவர் அருகில் வந்தார். ஆண்டவருடைய சக்தியை ஆற்றலை புரிந்து கொண்டார். நாமும் இன்னும் ஆண்டவர்கள் அருகில் வர, ஆண்டவருடைய ஆற்றலை பெற்றுக்கொள்ள, சக்தியை உணர்ந்து கொள்ள வர வேண்டி நாம் இந்த வழியில் ஜெபித்து மன்றாடுவோம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பாடிப்போம். நன்றி இயேசுவே. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. நன்றி இயேசுவே. ஆசீர்வாதங்களை குறை சொல்லுகிறேன்.
கண்ணீர்கள் போராட்டங்கள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளை நாம் உருவாக்கி இருக்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய பாதத்திலே தெய்வீக தாயுடைய பாதத்திலே இதோ வந்திருக்கிறோம். உம்முடைய தாய் வழியாக எங்கள் ஒவ்வொருவரும் நீர் பாதுகாப்பு நடத்திடும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை முழுவதுமாக எங்கள் மேல் இருக்கும் ஆண்டவரே. இதோ தாயுடைய பரிந்துரை எங்களுக்கு எல்லாரும் இருந்தீங்க வழிநடத்தணும் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லோருக்கும் தாமியை நிறைவாய் பொழிந்து ஒருவர் கூட நன்மையிலிருந்து விலகிவிடாதபடி ஆசீர்வாதமாய் உடைய மாம்சம் வேண்டுமாய் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் 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 மரியே வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி அமர்ந்து கொள்வோம். பெரியமானவர்களே, இந்த மாதத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை துவக்க நூல் 37ஆம் அதிகாரம் 12 to 18 வரை உள்ள இறை வசனங்கள். நண்புக்குரியவர்களே, யாக்கோபுக்கு 12 புதல்வர்கள் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அது யாக்கோபு அதிகமாக என்று செய்த புதல்வர் யோசேப்பு அவருடைய வாழ்வை பற்றித்தான் நாம் இன்று சிந்திக்கிறோம். நண்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று நினைத்தால், கடவுள் உங்களையும் என்னையும் ஒரு நன்மையை நினைவு கூர்ந்தால் எந்த தீய சக்தியும் அதை அழித்து விட முடியாது. நண்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த அருளை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஒருவேளை நினைத்து விட்டால் எதிராளி யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிட்டும். மரியே வாழ்க. நண்புக்குரிய சகோதர சகோதரிகள், அதைத்தான் யோசிப்புடைய வாழ்வில் நாம் பார்க்கிறோம். அந்த வாசகத்தை படித்த பிறகு நாம் இன்றைக்கு எவ்வளவு அற்புதமாக கடவுள் யோசேப்பை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் என்பதை நாம் சிந்திப்போம். துவக்க நூல் 37ஆவது அதிகாரம் 12 to 18 வரை உள்ள இறை வசனங்களை நாம் இப்பொழுது தியானிப்போம். அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தன் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றார். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்ப போகிறேன் என்று கூற, அவர், இதோ நான் தயார் என்றான். அவர் அவர்களிடம், நீ போய் உன் சகோதரர்களும் மந்தைகளும் நலமா என்று விசாரித்து வந்து எனக்கு தெரிவி என்று சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து அவரை அனுப்பினார். அவரும் செக்கேமுக்கு வந்தார். அவர் புல்வெளியில் வழி தவறி அலைவதை ஒரு மனிதன் கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவரை கேட்டான். யோசேப்பு, என் சகோதரர்களை தேடுகிறேன். அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் என்று தெரியுமா? சொல்லும் என்றார். அதற்கு அம்மனிதன், அவர்கள் இவ்விடத்தை விட்டு கிளம்பி விட்டார்கள். தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டதை நான் கேட்டேன் என்று பதிலளித்தான். யோசேப்பு தம் சகோதரரை தேடி சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வரும் முன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிக அற்புதமான வாசகம். தொடர்ந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 37ஆவது அதிகாரம், 38ஆவது அதிகாரம், 39ஆவது அதிகாரம் மிக அற்புதமாக யோசேப்புக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, யாக்கோபு தன்னுடைய புதல்வர்களில் யோசிப்பை அதிகமாக அன்பு செய்தார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் இளைய மகன் பெஞ்சமின் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ஆடுகளை மேய்க்க போகவில்லை. அவர் குழந்தையாக இருப்பதால் யாக்கோபோடு தன் தந்தையோடு இருந்து விடுகிறார். 10 சகோதரர்கள் ஆடுகளை பேணி வளர்க்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். நண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூரத்தில் தன்னுடைய தம்பி வருகிற பொழுது, வாருங்கள் அவனை சாகடிப்போம் நாம் பார்க்கிறோம். 37ஆவது அதிகாரம் 18ஆவது வசனத்திலே, கம் we shall kill him. நண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த அளவிற்கு காழ்ப்புணர்ச்சி தன் சகோதரனிடம் வர முடியும் என்று பாருங்கள். கொள்ளுகிற அளவிற்கு. எனவே இந்த தீமை நம்முடைய இதயத்தை ஆட்கொள்ளுகிறது என்று சொல்கிறார்கள். இது வெறுமனே வாய் வழியாக வருவதல்ல. ஒவ்வொரு தீமையும் நம்முடைய இதயத்திலிருந்து ஊற்றெடுக்கிறது.
பல நாட்களாய் தன்னோடு உடன் வாழ்ந்த அன்பு சகோதரனை கொல்ல வேண்டும் என்கிற மிகப்பெரிய திட்டத்தை தீட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களை தொடர்ந்து நீங்க படிச்சு அப்படின்னா 39வது அதிகாரம் 39 வசனம் 40களிலே அவரை தூக்கி பாழும் கிணற்றில் போட்டு விடுவார்கள். பாழும் கிணற்றில் போட்டுவிட்டு உடனடியாக எல்லோரும் அமர்ந்து விருந்து உண்ணுவார்கள் என்று சொல்லியிருப்பாங்க. அன்புக்குரியவர்களே, அன்பு சகோதரனை பாழும் கிணற்றில் போட்டுவிட்டு ஒரு மிகப்பெரிய துரோகம் நடந்திருக்கிறது. எப்படி அனைவரும் அமர்ந்து விருந்து உண்ணுகிறார்கள். ஒரு ஆசிரியர் சொல்கிறார், எந்த அளவிற்கு அவர்களுக்கு காழ்ப்புணர்ச்சி அவருடைய சகோதரன் மீது இருந்திருந்தால் அவன் சாகும் பொழுது கூட விருந்து உண்ணுகிற பழக்கம். நீங்க நம்ம வீட்டுல யாராவது செத்துட்டாங்க அப்படின்னா உணவு சமைப்பதில்லை, நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுதான் மரபு. ஆனால் இங்கு பார்க்கிறோம், தன்னுடைய ஒரே அன்பு தம்பியை பாழும் கிணற்றை தள்ளிவிட்டு இவர்கள் அமர்ந்து விருந்து உண்ணுகிறார்கள் என்று அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்பவர்களே, சில சூழல்கள் வரும். இந்த சூழலை இந்த யோசிப்பை நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் முடிந்து விட்டது. ஆனால் அந்த சூழல், அந்த கிணத்தினுடைய ஆழம்லாம் சொல்றாங்க. நீங்க படிச்சு பார்த்தீங்க, சில சொல்றாங்க, ஒரு முறை அந்த கிணத்துல விழுந்தவங்க இதுவரைக்கும் எழுந்ததாக சரித்திரம் இல்லை. அதுவும் பாழும் கிணறு, தண்ணி இல்லாமல் இருந்தது, ரொம்ப ஆழ்கிணறு என்று சொல்கிறார்கள். இதான் சூழல். யோசிப்பினுடைய வாழ்வு எல்லாம் நிறைவடைந்து விட்டது, இனி நமக்கென வாழ்வு இல்லை என்று யோசித்த மனநிலை. நம்ம கூட சில சூழல் கடவுள் அவ்வளவு இதெல்லாம் முடிச்சிட்டார், இனிமேல் நமக்கு என்று ஒன்றும் இல்லை. கொரோனா காலத்துல சில டைம்ல எல்லோரும் அதுதான் உணர்ந்தோம். நோய் வந்த உடனே அவங்களெல்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம வாழப் போவதில்லை என்று யோசித்தோம். அன்புக்குரியவர்களை, இப்படிப்பட்ட சூழல் நம்முடைய வாழ்வில் கூட எழலாம். எல்லாம் சூனியமாய் போனது, ஒன்றும் இல்லாமல் போனது, இனி எனக்கென வாழ்வு இல்லை என்று யோசித்த தருணம் யோசிப்பிடம் இருந்தது. அன்புக்குரியவர்களே, நீங்க பாருங்க, அத்தனை சகோதரன் தான். ரூபன் ஒரு சகோதரன், நம்ம தொடர்ந்து வாசினா தெரியும். ரூபன் அவர் என்ன சொல்றாரு, அவனை கிணற்றிலிருந்து தூக்கி இஸ்மேலரிடம் கொடுத்து விடுவோம். என்புகிறவர்களே, எல்லாம் நிறைவடைந்து விட்டது, எல்லாம் சூனியமாய் போனது என்று நினைத்தால், கடவுள் ஆசீர்வாதம் வழங்க வேண்டும் என்று நினைத்தால், யார் வழியாவது கண்டிப்பாக நம் கரங்களை தூக்கி பிடிப்பார். நண்புகிறவர்களே, யோசிப்புடைய சூழலை நினைத்து பாருங்கள், எல்லாம் நிறைவடைந்து விட்டது என்று சொல்கிற பொழுது ரூபன் அற்புதமாய் அந்த சூழலை மாற்றி அமைக்கிறார். நம் வாழ்வில் கூட யாராவது ஒருவர், முகம் தெரியாதவர்களோட அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா, யாருன்றே தெரியாத நண்பர், முகம் தெரியாத ரோட்டில் போகிறவர், அல்லது நீங்கள் ஆலயத்துக்கு வருகிற பொழுது தானாக உங்கள் மனதிற்குள் சில எழுப்புகிற சில விஷயங்கள் உங்கள் வாழ்வை புரட்டி போடும். அப்படித்தான் ரூபனுடைய வார்த்தை யோசேப்புடைய வாழ்வை புரட்டி போட்டது, எல்லாம் முடிவெடுத்தது என்று நினைத்தாலும் கூட. அதைத்தான் நான் சொன்னேன், கடவுள் ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் எப்படிப்பட்ட தீமையானவர்கள் நம்ம அருகில் இருந்தாலும் கூட அதை நிறுத்த முடியாது என்று பார்க்கிறோம். நண்புக்குரிய சகோதர சகோதரி, சென்னையில் படிக்கும் பொழுது சரியா படிக்கலாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க, காலையில் ப்ரேயர் பண்ணா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க, ஒழுக்குமா இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. பயத்திலே இருக்கும் எப்பவுமே. காலையில் உடம்பு சரியில்லை கூட ப்ரேயர் எழுந்திரிச்சு போயிடணும், உடம்பு சரியில்லை கூட நீங்கள் போயிருக்கணும், மார்னிங் ஜாப் செய்யணும். ஸோ அப்போ வந்து பயத்திலே இருக்கும். அப்போ நம்முடைய ஆயர் நீதிநாதன் அவங்க எங்களுக்கு வாய்ஸ் சென்டராக இருந்தார். அப்போ அவர் சொல்லுவார், இன்னும் கூட அவர் சொன்ன வார்த்தைகள் என் மனசில் இன்னும் பசுவாங்க. இனி கூட நிறைய முறை சென்னையில் பார்க்க சொல்லுவாங்க, இஃப் காட் சேஸ் எஸ், கடவுள் நீங்க சாமியார் ஆகணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா நோபடி கேன் சே நோ. யாரும் எந்த குருவானவரும் உங்களை நிறுத்த முடியாது. அதேதான் நம்முடைய வாழ்க்கை கூட, கடவுள் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் யார் நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. நாம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம். பிரியமானவர்கள், அதைத்தான் யோசேப்பினுடைய வாழ்வில் பார்க்கிறோம். தன்னுடைய நண்பர்கள், அண்ணன்கள் துரோகம் செய்தார்கள். நீங்க தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் திருப்பூர் பெரிய அரசாக மாறுகிறார். ஒரு முழுக்க பஞ்சம் ஏற்படுகிறது. அண்ணன்கள் எல்லாம் தம்பியிடம் சென்று நெற்களஞ்சியங்களை வாங்க, இரவல் வாங்க செல்கிறார்கள். அப்பொழுது யோசேப்பு புரிந்து கொள்கிறார், இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க வேண்டியது என்ன? கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுத்தால் நான் எப்படிப்பட்ட வாழ்வை வாழ வேண்டும்? நீங்க பாத்தீங்க அப்படின்னா யோசேப்பு ஒரு முறை கூட தன் அண்ணன்களை பற்றி தவறாக புலம்பியதாக நாம் விவிலியத்தில் பார்க்கவில்லை. அதான் பியூட்டி. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு யாராவது துரோகம் செய்தாலும் கூட அவரை பற்றி தவறாக பேசுகிற மனதில் இயல்பாகவே நமக்கு உண்டு. யோசிப்பு என்ன பண்ணிருக்கணும்? அவங்க அண்ணன்களை திட்டி இருக்கணும், அவரை தவறாக பேசியிருக்கணும், ஏன் அப்படி துரோகம் பண்ணிக்கணும்னு கேட்கணும். பட் யோசிப்புடைய மனநிலை அப்படி அல்ல. நண்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அடுத்தவர்களை அவதூறாக பேசுவதோ அல்லது அடுத்தவர்களை தவறாக தீர்ப்பிடுவதோ இல்லை. இதுதான் ஆசீர்வாதம் வருவதற்கான மிகப்பெரிய காரணமாக நாம் பார்க்கிறோம்.
யோசேப்பு இது நீங்க தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு முறை கூட தன் அண்ணன்களை தவறாக பேசியதாக நாம் பார்ப்பதில்லை. சூழல் பாருங்க, திருப்பி இவர்களுக்கு பெரும் பஞ்சம் ஏற்படுகிறது. அவங்களுக்கும் வாழ்க்கை சூன்யமாய் மாறி போனது. நிறைய பேர் பஞ்சத்தில் அடிப்பட்டு இறந்து போனாங்க. சாப்பாடு இல்லை. நாடு நாடாக சென்று அரிசி அப்போ தேவையான விஷயங்களை வாங்கி வந்தார்கள். இவர்கள் எகிப்து போறாங்க. அங்க அவருடைய அண்ணன் தம்பி யோசேப்பு அரசராக இருக்கிறார். ஆக்சுவலா யோசேப்பு என்ன பண்ணிருக்கணும், நீங்க செஞ்ச தவறுக்கு, நீங்க செஞ்ச துரோகத்துக்கு நீங்க அரண்மனைக்குள்ள வரக்கூடாது, வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். பட் இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சொத்தாக நான் பார்க்கிறேன். ஒரு கடவுள் மனிதர், ஒரு ஆண்டவர் அன்புக்கு உள்ளிருக்கிறவர் எப்படி வாழ வேண்டும், அவர் எப்படி வாழ்ந்தால் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நண்புக்குரியவர்களே, யோசேப்புடைய வாழ்வில் பார்க்கிறோம், அவர் ஒருமுறை கூட தன் சகோதரர்களையோ அல்லது சூழலையோ தவறாக தீர்ப்பிட்டதாக நாம் பார்ப்பதில்லை. எனவே கடவுளுடைய மறுபிம்பமாக அவர் மாறுகிறார். யார் வேண்டாம் என்று அவர்கள் தூக்கி போட்டார்களோ அவர் அவர்களுடைய வாழ்வில் அற்புதங்களை செய்கிற மாபெரும் மனிதராக அவர் மாறினார் என்பதை பார்க்கிறோம். நண்புக்குரியவர்களே, கடவுள் நினைத்தால் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வாழ்க்கையை வரங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் எப்படிப்பட்ட தீமையான சூழல்கள் இருந்தாலும் அது நம் வாழ்வை மாற்றும். அற்புதமாய் நம்மை ஆண்டவருடைய அன்பு பிள்ளையாக அவர் கொண்டு செல்வார் என்பதைத்தான் யோசிப்புடைய வாழ்விலே பார்க்கிறோம். எனவே இந்த வழியில் நாம் செய்ய வேண்டியது என்ன, அதெல்லாம் ஒரு முறையும் நாம் யோசிக்க வேண்டியது. இந்த இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? என் அருகில் இருக்கிறவர்களை, என் சகோதர சகோதரிகள் எனக்கு அவர்கள் துரோகம் செய்தாலும் கூட நான் அவர்களுக்கு நன்மை செய்வதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா? அல்லது அவர்கள் என்னை தவறாக நினைத்தாலும் கூட அவர்களை பற்றி நல்லதாக பேசுவதற்கான சூழலை நான் ஏற்படுத்த முடியுமா? இதுதான் கடவுள் நம்மிடம் கேட்கிற மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவா நமக்கு மிகப்பெரிய உதாரணம். சிறை பிடிக்கிறார்கள், முள்முடி சூட்டுகிறார்கள், சாட்டையால் அடிக்கிறார்கள், காரி உமிழ்கிறார்கள், போட்டிருந்த ட்ரெஸ் ரிமூவ் பண்றாங்க. தந்தையே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள். இதுதான் கிறிஸ்துவத்தினுடைய மனநிலை. யோசேப்புக்கும் ஜீசஸுக்கும் கம்பேர் பண்றாங்க. ஒரு இறையிலா யோசேப்பு கூட இருக்கும்போது அவரை கணக்கு போடும்போது ஒரு ஆடைகளை எடுத்துக்கொண்டார்கள், அவரை அவமானமாக்கினார்கள். ஆனால் அவர் கொஞ்சம் கூட அந்த அவமானத்தை பெரிதுபடுத்தவில்லை. இயேசுவை சிலுவையில் அறையில் அவரை ஒட்டுமொத்தமாக அவமானமாக்கினார்கள், அமலமாக்கினார்கள். எந்த அளவுக்கு ஒருவரை ஈழ்ப்படுத்த முடியும் என்பதை நாம் ஆண்டவர் இயேசுடைய உருவத்தில் தான் பார்க்கிறோம். சிலுவை அப்படி இருந்தும் கூட தந்தையே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்பதுதான் கிறிஸ்துவினுடைய மனநிலை. அன்புக்குரியவர்களே, அதைத்தான் கடவுள் இன்றைக்கு நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள நான் நல்லதை நினைக்கிறேன், நான் நல்லதை பேசுகிறேனா, சூழல்கள் தவறானதாக மாறினாலும் கூட கடவுள் என்னை அற்புதமாய் மீட்பார் என்கிற ஆழமான விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய மிகுந்த பிரசன்னத்தை நாம் இந்த வேளையிலே உணர்வோம். அற்புதமாய் யோசேப்பை காப்பாற்றிய கடவுள் நம்முடைய துன்பங்களில், துயரங்களில் நம்மை காப்பாற்றுவார். கடவுள் நம்மை ஒரு நாள் மறப்பதில்லை. இங்க இருக்கிற தனிநபர்களாக கடவுள் பார்க்கிறார், கூட்டமா இல்லை. கூட்டத்தில் இருந்தாலும் கூட ஆரோக்கிய மேரி தனிநபர்கள், ஜேக்கப் தனிநபர்களாக கடவுள் அறிந்திருக்கிறார். அவ்வளவு கூட்டமா இருந்துச்சு. செக்கேவை கடவுள் புரிந்து கொண்டார். செக்கேவை நான் இறங்கி வீட்டில் தங்க வேண்டும். கூட்டம் நெருக்கியது, தன்னிடமிருந்து அற்புதமான வல்லமை வெளிப்பட்டதை கடவுள் உணர்ந்து யார் என்னை தொட்டது என்று கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, இருக்கிற ஒருவர் கூட ஆண்டவர் அன்பில் இருந்து விலகிவிட முடியாது. இருக்கிற ஒருவர் கூட கடவுள் என்னை பார்க்கவில்லை என்று சொல்லிவிட முடியாது. மறவாமல் கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல காத்து வருகிறார். நன்றி சொல்வதுதான் நம்முடைய வாழ்வுடைய மிகப்பெரிய ஆதாயமாக ஆண்டவருக்கு இருக்க முடியும். இந்த வேளையிலே கரங்களை குவித்து கண்களை மூடி ஆண்டவருடைய மிகுந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு என்னை மறவாமல் நினைத்திரையா, நான் மனதால் நன்றி சொல்வேன் என்ற பாடலை பாடி நாம் ஆண்டவரை மேம்படுத்துவோம். கடவுள் ஒரு நாள் மறப்பதில்லை. பால் கொடுக்கிற தாய் தன் குழந்தையை மறந்தால் நான் உங்களை ஒரு நாள் மறந்து மாட்டேன் என்று கடவுள் சொல்கிறார். மறவாமல் ஒரு நாளை பாதுகாக்கிறார் கடவுள். மறவாமல் நினைத்தீரை
என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எல்லோரும் பாடி சொல்லுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. எல்லோரும் பாடி சொல்லுவோம். இரவும் பகலும் என்னை நினைத்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லோரும் பாடி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, வாழ்வில் செய்தவரே எல்லாருக்கும் நன்றி ஆண்டவரே. உங்களை புகழ்படுத்துகிறோம் சுவாமி ஆண்டவரே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எல்லோரும் பாடி சொல்லுவோம். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். Ebenezer நீரான
எனவே ஆண்டவர் நம்மை பொழுது வரிகளை பாடி செல்வோம். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நேரத்திற்காய் நாளுக்காய் மாதத்துடைய 11ஆம் தேதிக்காய் தெய்வீக தாய் லூர்தனுடைய பராமரிப்பிற்காய் ஆசீர்வாதத்திற்காய் இந்த வேளையிலே நன்றி சொல்லி செபிப்போம். மனிதர்கள் முழங்கால் படித்து மாண்பை பாடி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று திருவுடத்திரத்தமாகியவற்றின் மலைபொருளை வழங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை விடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
Hosanna.